கல்யாணம் எதுக்கு பண்ணுறோம்? யாரும் வந்து நம்மளை தூக்கி விடுவாங்கன்ற கல்யாணத்தின் மூலமாக தூக்கி விடுவாங்கன்னு நினச்சிங்கன்னா மிஸ்டேக்கு. இல்லை, கர்த்தர் தூக்கலைன்னா யாரும் தூக்க முடியாது. மனுஷனை நம்பினா கீழே தான் போட தெரியும், அவனுக்கு மேலே தூக்க தெரியாது. அப்போ கல்யாணம் எதுக்கு? கல்யாணம் இதே மாதிரி தான் பாருங்கள். கடவுள் என்ன இந்த பூமியில் வச்சுருக்காரு, தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லியிருக்காரு. எனக்குன்னு ஒரு மிஷனை வச்சுருக்காரு, எனக்குன்னு ஒரு நோக்கத்தை வச்சுருக்காரு, அதுக்குள்ளே ஆற்றலை திறமையெல்லாம் வச்சுருக்காரு, வாய்ப்புகள்லாம் கொடுத்துருக்காரு. இதை நிறைவேற்றுறதுக்கு கல்யாண ஏஜ் வந்தோடனே எனக்கு ஒரு துணை ஒன்று தேவைப்படுது. கடவுள் எனக்காக வச்சிருக்கிற நோக்கங்களை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை அவசியம். அந்த எப்படிப்பட்ட பொண்ணு தேடணும்? நான் என்னை புரிஞ்சுக்கிட்டு, என்னுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு, கடவுளுடைய நோக்கங்களை மதித்து, கடவுள் எனக்காக வச்சிருக்கிற திட்டங்களை நிறைவேற்ற எனக்கு உதவக்கூடிய ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு தேவை இல்லையா? அப்படி தான் தேடணும், அப்படி தான் பொண்ணையும் தேடணும், அப்படி தான் மாப்பிள்ளையும் தேடணும். ஏன் கர்த்தர் நம்மளை ஒரு நோக்கத்துக்காக வச்சுருக்காரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறது தான் நம்முடைய வாழ்க்கை. உள்நோக்கம் கரெக்டாக இருந்ததுன்னா, ஆண்டவரே எனக்கு ஏற்ற ஒரு துணையை தாரும், எனக்கு ஏற்ற ஒரு பெண்ணை தாரும், மாப்பிள்ளையை தாரும், எனக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணை அமைய வேணும், உம்முடைய நோக்கம் தான் நிறைவேறணும், உமக்காக நான் வாழணும், எனக்காக என்னை எதுக்காக பிறக்க வச்சிரோ, எனக்கு எதுக்காக தாளந்தெல்லாம் கொடுத்தீரோ அதை நிறைவேற்றுறதுக்கு எனக்கு துணை ஒரு ஆள் வேண்டும்னு சொல்லி அப்படித்தான் தேட வேணும். அப்படி தேடும் போது கல்யாணத்தில் நுழையும் போதே ஒரு தெளிவு இருக்கும், எதுக்காக கல்யாணம் பண்ணுன்றத தெளிவு இருக்கும் இல்லையா? இல்லைன்னா கல்யாணத்தில் நுழையும் போதே ஒரு குழப்பம்தான் இருக்கும். கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ, தூக்கி தோப்புன்னு போட்டுருவாங்களோ, கை விட்டுருவாங்களோ, இவங்களை நம்பி தான் பண்ணியிருக்கிறேன், என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலையே. இதெல்லாம் எதுக்கு? தப்பான நோக்கம் தப்பான ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் விட்டுவிடும்.